தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சமூகமே, இன்று நம் புனிதரின் கொடியேற்ற பெருவிழா சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவதே நமது இலக்காக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் நம்மை வழிநடத்தவும் சரியான தேர்வுகளை செய்ய உதவவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாழ்கிறார். தெய்வீக வாழ்க்கை வாழ நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் நமக்கு கொடுத்தார். இவ்வுலகில் இறைவனிடம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தும் அவரை மகிமை செய்யவே என்று நினைக்க வேண்டும். கொடை வள்ளலான இறைவன் நம்மை மன்னித்து அன்பு செய்யக்கூடியவர், வழி நடத்துபவர். அத்தகைய இறைவனை பின்பற்றி நம் புனிதரின் கொடியேற்ற விழாவில் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கான விருப்பத்தையும் சக்தியையும் இறைவன் கொடுக்க இப்பலியில் மன்றாடுவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியாருடைய பெருவிழாவுடைய நவநாள் உற்சவத்தை நாம் மழையோடு ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறோம். பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் இறைவனுடைய விருப்பத்தை அவரை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்காக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது இன்று சிறப்பு செய்கின்ற எல்லா ஊர் மேனேஜர்கள், சாத்தம்பட்டி மேனேஜர், உடையான்பட்டி மேனேஜர், மகுதுப்பட்டி மேனேஜர், விட்டாநிலைப்பட்டி மேனேஜர், பாணிப்பட்டி மேனேஜர் இவருடைய நிர்வாகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் இந்த வழிபாட்டிலே எல்லா ஊர் மக்களுக்காகவும் இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். அத்தோடு இன்று அன்னதானம் சிறப்பு செய்கின்ற ஒயிட் ரோஸ் மன்றத்தார் குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் வாழவும், செய்கின்ற தொழில் சிறங்கவும், விவசாயம் மாடு மாடுகள் பயிர்பற்றி செழித்து வளரும், பிள்ளைகள் கல்வி ஒழுக்கும் ஞானத்தில் சிறந்து விளங்கும், அனைவருக்கும் சமாதான ஒற்றுமையுடன் வாழ இப்பொழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி ராயப்பன், ஜெனிஃபர், கெவின், இக்னீசியஸ் இவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற கெவினுக்கு இறைவன் நிறைய ஆசிரியை கொடுக்கும்படியாக இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தனசீலி மரியலூஸ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கொன்செல்வாஸ் பர்னா இவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இந்த வழிபாட்டிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நவநாள் உற்சவத்தில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்காகவும், இதற்கு உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், நன்கொடை கொடுத்த உபகாரிகளுக்காகவும் இந்த வழிபாட்டிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்தில் கொண்டாட நிறைவான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித லோயோலா இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 29 முதல் 31 முடிய. உங்கள் மனச்சான்றை முன்னிட்டு அல்ல, மற்றவருடைய மனச்சான்றை முன்னிட்டே இதை சொல்கிறேன். ஏன் எனது தன்னுரிமை மற்றவருடைய மனச்சான்றின் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும்? நான் நன்றியுடன் உணவருந்தினால் நன்றி கூறி அருந்திய உணவை குறித்து ஏன் பழிப்புரைக்கு ஆளாக வேண்டும் என்று ஒருவர் கேட்கலாம். அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இணையாத நொடி உண்டோ இறைவா, இல்லை இணையாத பொழுதுண்டோ தலைவா, தலைவா. இணையாத நொடி உண்டோ இறைவா, நான் உம்மை மறவாத நிலை வேண்டும் இறைவா, நான் உம்மை மறவாத நிலை வேண்டும் இறைவா, மறவாது உம்மை நாடும் புகழ்கின்ற வரம் தா. நினையாத நொடியுண்டோ இறைவா, என்னை நினையாத பொழுதுண்டோ தலைவா, தலைவா. நினையாத நொடியுண்டோ இறைவா. நொடியுண்டோ இறைவா,
தன்னுயிரும் எனக்களிக்கும் தயவுடனே காக்கும் உம் அன்பிற்கு ஈடில்லை. தன்னுயிரும் எனக்களிக்கும் தயவுடனே காக்கும் உன் அன்பிற்கு ஈடில்லை. மேலானது உம் நேசமே, மெய்யானது உம் பந்தமே, விலகாதது எந்நாளுமே. நினையாத நொடியுண்டோ இறைவா, என்னை நினையாத பொழுதுண்டோ தலைவா தலைவா, நினையாத நொடியுண்டோ இறைவா. நான் உம்மை மறவாத நிலை வேண்டும் இறைவா, நான் உம்மை மறவாத நிலை வேண்டும் இறைவா. மறவாது உம்மை நானும் புகழ்கின்ற வரம் தா. நினையாத நொடியுண்டோ இறைவா, என்னை நினையாத பொழுதுண்டோ தலைவா தலைவா, நினையாத நொடியுண்டோ இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கல்லூரியிலே நல்லொழுக்க பாடம் கேட்டிகிசம் கிளாஸ் இருந்த சமயத்தில் ஃபாதர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு பையன்கிட்ட கேள்வி கேட்டார். டேய், உங்கள் டயசிஸ் பிஷப் யார் அப்படின்னு கேட்டார். உடனே ஒரு பையன் எந்திரிச்சு,
எங்கள் பங்குச்சாமியார் தான் எங்கள் பிஷப்பு அப்படின்னு சொன்னான். அடுத்து இன்னொருத்தண்ட கேட்டிருக்காரு, நமக்கெல்லாம் போப்பாண்டவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், போப்பாண்டவர் யார் சொல்லலாம், அவரும் நம்ம பேசாமல் பங்குச்சாமியாரே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சாமியார் தான் அப்படின்னு சொன்னான். இன்னொரு பையனை கேட்டதுக்கு போப்பாண்டவர் யார் அப்படின்னு, இந்த லொயலா இஞ்ஞாசியார்னு சொல்லுவாங்க, அவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் லொயோலா இஞ்ஞாசியாருக்கு விழா எடுத்து நவநாளை ஆரம்பிக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்கள் பங்கு தந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனவே இந்த லொயோலா இஞ்ஞாசியார் யார், எப்படிப்பட்ட புனிதர், இவருக்கு ஏன் விழா எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்கின்ற பொழுது நான் ஒரு நிகழ்வை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். சென்ற ஆண்டு இதே மாதத்தில் ஏறக்குறைய ஜூலை முதல் வாரத்தில் நாங்கள் தென் அமெரிக்காவுக்கு ஒரு மீட்டிங் சென்றிருந்தோம். கொலம்பியா நாட்டுக்கு சென்றிருந்தோம். இயேசு சபை உலகில் இருக்கின்ற கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் பணியாற்றுகின்ற இயேசு சபையினர் ஏறக்குறைய ஒரு 350 பேர் ஒன்று கூடினோம். அங்கே கொலம்பியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில், நமது கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் ஒன்று கூடினோம். அப்போது தினந்தோறும் பூசை இருக்கும். தினந்தோறும் எங்கள் சபை தலைவர், ரோமில் இருக்கிற தலைவர் 3 நாளும் திருப்பலியில் பங்கு கொண்டார். அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் பிஷப் திருப்பலியில் பங்கு கொண்டார். அப்போது ஏறக்குறைய நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த பழக்கம் நம்ம கோயில்கள்லாம் இருந்தது, இப்போ கிடையாது. நம்ம ஊர்களில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கோயிலில் ஆடம்பர திருப்பலினா ஆடம்பர திருப்பலி தான். கோயிலிருந்து நுழையும் போதே சீட பணியாளர்கள் சிலுவை ஏந்தி லைட்டு 2 பக்கம் வச்சு உள்ளே வரணும், பூசை இருக்கும். அதே போல் ஃபாதர் நற்செய்தி வாசிக்கும்போது அந்த சிலுவை ஏந்திய சீட பணியாளர் அங்கே நிற்கணும். இப்போ இந்த பாரம்பரியம்லாம் இன்னும் அங்கே தொடர்ந்து மக்கள் எடுத்து செல்கிறார்கள். அப்புறம் ஒரு நாள் வெளியே சுற்றி பார்க்க சென்றோம். அப்போது ஒரு மலை மேலே மாதா கோயில், நம்ம ஏறக்குறைய கொடைக்கானல் ஊட்டி தூரத்தில் உயரத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு கோயில். அந்த கேபிள் கார் பார்த்துருக்கீங்களா, கேபிள் காரில் தான் அப்படி ஏறணும் மலையில். அங்கே போய் பார்த்தப்ப அவ்வளோ கூட்டம், மக்கள் அவ்வளோ வருகிறார்கள். அதில் ஒரு இடத்துல பிளாக் மடோனா அப்படின்ற ஒரு சிறுவம் இருக்குது. கருப்பு மாதா அப்படின்னு ஒரு சிறுவம். இப்போ இந்த சிறுவத்துக்கு லொயோலா இஞ்ஞாசியார் ஆராதனை செலுத்தியவர். இது இந்த மாதாவினிடத்தில் என்கிட்ட இருக்கிற எல்லா கருவிகளையும், படைக்கருவிகள், போருக்கு பயன்படுத்தின அத்தனை கருவிகளையும் நான் அவரிடத்தில் எல்லாவற்றையும் சரணடைந்து அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இனிமேல் இந்த வாளை எடுத்து நான் போரிடவோ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படைக்கருவிகள் அனைத்தையும் அங்கே அந்த பிளாக் மடோனான்ற மாதாவினுடைய பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்புவித்தார். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது அவ்வளவு நிறைவாக, நமக்கே மனதிற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் எங்கே போனாலும், அது ஒரு பல்கலைக்கழகம், எங்கே போனாலும் இக்னாசியோன்னு சொல்லுவாங்க. இக்னாசியோன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா நாடுகள் முழுவதும் இந்த லொயோலா இஞ்ஞாசியார் இவரை பற்றி தெரியாத மக்கள் யாரும் இல்லை. அங்கே மொழி பேசுகிறது ஸ்பானிஷ். சவுத் அமெரிக்காவில் நிறைய இடங்களில் ஸ்பானிஷ் மொழி பேசுகிறாங்க. உலகத்திலே இன்றைக்கி அதிகமான
மொழி பேசுகின்றது ஸ்பானிஷ் ஒன்று. இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்திற்கு இணையாக அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் பேசக்கூடிய மொழி வந்து ஸ்பானிஷ். அப்போது ஏறக்குறைய எல்லா இடங்களுக்கும் அங்கே உள்ள பேராலயத்தில் கத்தீட்ரலில் ஒரு நாள் எங்கள் சபை தலைவர், லோக்கல் பிஷப் எல்லாம் திருப்பலி நிறைவேற்றினாங்க. இந்த கொயர் அந்த காலத்தில் எப்படி சவுண்டு தொகையரா அப்படின்னு சொல்கிறோம், குழுவாக சேர்ந்து பாடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து மக்களிடத்தில் இந்த நம்பிக்கை விசுவாசம் இன்னும் அவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு சின்ன நிகழ்வு, நான் சென்ற வருடம் பார்த்தது, அதை வைத்து சொல்லுகிறேன். அப்போ இந்த ஒரு நபர், லொயோலா இஞ்ஞாசியார் என்ற ஒரு நபர் இன்று உலகெல்லாம் எல்லா நாடுகளிலுமே இயேசு சபையினர் குருக்கள் பணியாற்றுகின்றார்கள், எல்லா நாடுகளும் ஏறக்குறைய. அப்போ எந்த அளவுக்கு அவரிடத்தில் ஒரு துணிச்சல், தைரியம், வீரம், அவரோடு இருந்த பிரான்சிஸ் சவேரியாருக்கு எப்படி இவர் இந்த ஊக்கத்தை கொடுத்து நம்ம ஊருக்கு அனுப்பினார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிக்கெல்லாம் அனுப்பி பிரான்சிஸ் சவேரியார் வந்தார். இந்த பக்கம் மதுரை, ராமநாதபுரம் பக்கம்லாம் அருளானந்தர் வந்தார். நமது பகுதியில் நமக்கு வந்து அருமையாக ராபர்ட் டினாபலி, பெஸ்கி இவர்களெல்லாம் வந்து பணியாற்றியிருக்கிறார்கள். ஆவூரில் வந்து பணியாற்றியிருப்பதை நாம் அணுகிறோம். நமது ஊரிலே வந்து கார்னியர் அப்படின்ற முதல் இயேசு சபையினர் 1830களிலே இங்கே வந்திருக்கிறார் என்றும் நாம் அறிகின்றோம். அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சபையினர். இந்த லொயோலா இஞ்ஞாசியார் இவர் தான் தலைவர். 10 பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்து 10 தோழர்களும் வெவ்வேறு மொழியை பேசினார்கள். லொயோலா இஞ்ஞாசியாரும் சவேரியார் மட்டும்தான் 2 பேரும் ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்தவர்கள். மற்றவங்க எல்லாமே வேறு நாடு, வேறு மொழியை பேசுகின்றவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த இயேசு சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி லொயோலா இஞ்ஞாசியாரை முதல் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட லொயோலா இஞ்ஞாசியாருடைய திருநாளை நமது ஆலயத்தில் நீங்கள் கொண்டாடுவது மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த லொயோலா இஞ்ஞாசியாரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நிறையா பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. ஸ்பெயின் நாட்டில் அவங்க வீட்டில் வந்து ஏறக்குறைய 12 குழந்தைகள். 12 குழந்தைகளில் இவர் ஒரு 10வது 11வது குழந்தையாக பிறந்தவர். அப்போ பெற்றோர் வந்து இவரை வந்து சிறப்பான விதத்தில் அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ வந்து ஸ்பெயின் நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் சண்டை, ஸ்பெயின் தேசத்துக்கும் பிரான்ஸ் தேசத்துக்கும் சண்டை. லொயோலா இஞ்ஞாசியார் படை வீரன், ஒரு 1000 பேருக்கு ஒரு தளபதி, 1000 பேர் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். இவர் தான் வந்து சண்டையில் முன்னால் நின்று போரிடணும். அப்போ இவ்வளவு பேரையும் வழி நடத்துகின்ற ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அப்போ அவருக்கு என்ன உலக மாயையில், நான் இந்த போரில் வந்து பிரான்ஸை எதிர்த்து நான் சண்டை அடிச்சிட்டேன்னா இந்த நாட்டு இளவரசியை நான் கைப்பிடிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உலக ஆசை இருக்கின்ற சமயத்தில் அங்கே போரில் போகிறாரு. எதிர் நாட்டினர் குண்டு அடிபட்டு காலில் முழங்காலில் பட்டு அங்கே விழுகிறார். மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அங்கே பைபிள், புனிதர்கள் வரலாற்றை படிக்கின்றார். படித்த பிறகு நிறைய மாற்றம். இந்த மாற்றம் இன்று உலகம் முழுவதும் ஏறக்குறைய எல்லா நாடுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு சபையினர் மக்களுடைய கல்வி கண்ணை திறந்து எல்லா நாடுகளிலும் இன்று கல்வியானது போதிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஐரோப்பா முழுவதும், ஐரோப்பிய நாடுகள் முழுவதும், அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஜப்பான், கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளையும் ஏறக்குறைய அவருடைய வழிவந்தோர் எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி மக்களுக்கு கல்வியையும் கொடுத்தார்கள். ஏதோ நற்செய்தி மட்டுமல்ல, மக்களுக்கு கல்வியை கொடுத்து மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும், அவர்களை சிந்தனை உள்ள மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஆவலோடு
எல்லா இடங்களிலும் பணி செய்தனர். நேற்றைய தினம் ஒரு வயசான ஃபாதர் சென்ட் ஜோஸ் காலேஜில் இருக்கிறார். நேற்று வந்து நம்ம சென்ட் ஜோஸ் காலேஜ் நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து இயற்கை சீற்றங்கள், நாகப்பட்டினத்தில் ஆரம்பிக்கும்போது இயற்கை சீற்றம், கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஃபாதர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ், படித்தவங்க இறந்துருக்காங்க, பேராசிரியர்கள் இறந்துருக்காங்க. அப்போ வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது தான் காவிரி கரையை நோக்கி வந்து திருச்சியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஆரம்பித்த போது இந்த லூயிஸ் கார்னியர்னு அந்த ஃபாதர் படித்து பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையை. இந்த வயசான ஃபாதர்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் வரலாறுலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த லூயிஸ் கார்னியர் அப்படின்றவர் பல சமயங்களில் அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த 4 பேர் முதல்ல வந்தவங்க, நமக்கு சேசபையினர் முதல்ல வந்து 15ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க, அவங்கெல்லாம் பிரான்சிஸ் சவேரியார், அருளானந்தர், நம்ம ராபர்ட் டினாப்லி, பெஸ்கி, இவங்கெல்லாம் 1500களில் வந்துட்டாங்க. அதன் பிறகு 100 ஆண்டுகள் இயேசு சபையை போப்பாண்டவர் தடை செய்தார். அதன் பிறகு 1800க்கு பிறகு மறுபடியும் இயேசு சபையினர் நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கி, பாண்டிச்சேரியில் வந்து இறங்கி கப்பலில் வந்து, அதன் பிறகு நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு கல்லூரி ஆரம்பித்தார்கள். அப்போ ஆரம்பித்து நிறைய பிரச்சனை. திடீர்னு ஹாஸ்டலில் ஒரு நாள் தீப்பிடிச்சிருச்சான். பசங்க திடீர்னு காலையில் கிளாஸுக்கு போவானுங்க, சாயங்காலம் திரும்ப மாட்டாங்க, கொள்ளை நோய், இறந்து விடுவார்கள். அப்போ இந்த சமயங்கள்லாம் இந்த 4 இயேசு சபையினரும் நினச்சிருந்தா அவங்க நாட்டுக்கு ஓடி இருக்கலாம். என்னடா இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஹாஸ்டல் தீப்பிடிக்குது, இருக்கிற புத்தகங்கள்லாம் எரிஞ்சு போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திரும்பி பேசாமல் பிரான்ஸ் நாட்டுக்கு ஓடிடலாமே அப்படின்னு யார் மனசுக்கும் வரல. எல்லாருமே அங்கேயே தங்கி இன்னல்களை, துன்பங்களை எல்லாம் சந்தித்து அதை வெற்றியாக மாற்றுகின்றார்கள். இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் உருவாக்கியவர் இந்த லொயோலா இக்னாசியார். அவருடைய பேர் இக்னாசியார், இக்னேஷியஸ். லொயோலான்றது அவங்க வீட்டு பேர். நம்ம ஊர்களில் பட்ட பேர் வைக்கிறோம் இல்லையா, ஒரு வீட்டை சொன்னால் ஒரு பட்ட பேர் சொன்னால் தான் தெரியும். அதே போல் அவர்களுக்கு வீடு வந்து லொயோலா காசல், அரண்மனை. அவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான். அப்போது இந்த லொயோலா என்ற இடத்தில் பிறந்து அவர் இக்னாசியார், இக்னேஷியஸ் என்ற பெயரை தாங்கினார். இவரை தொடர்ந்து இன்றும் எத்தனையோ நாடுகளில் இயேசு சபையினர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனை திருச்சபையோடு சேர்ந்து, திரு அவையோடு சேர்ந்து நிறைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட தருணத்தில் இன்று விழாவை சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புனித இக்னாசியார் தன்னுடைய அருளை பொழிந்து உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து, குழந்தை படிக்கின்றவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, கல்வி ஞானத்தை கொடுத்து, தொழில் முனைவோருக்கு நல்ல தொழில் அமைந்து, திருமணம் விரும்புவோருக்கு நல்ல திருமணம் கிடைக்கப்பெற்று எல்லோரும் வளமோடு வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டுவோம். நம்ம ஊரில் இருந்து இயேசு சபைக்கும் அனுப்பி வைங்க. 10ஆம் வகுப்பு முடிக்கிற பசங்க, 12ஆம் வகுப்பு முடிக்கிற பசங்க அவங்களாம் அனுப்பி வைத்து இன்னும் இந்த இயேசு சபையை தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம். நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். காக்கும் தெய்வமே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கால சூழ்நிலைக்கும் ஏற்ப மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மக்கள் அனைவரும் உம்மை அதிகம் அன்பு செய்யவும், தங்களின் செயல்பாடுகளில் உம்மை பிரதிபலிக்கும் முன்மாதிரியாக வாழவும், உம்மை எந்நாளும் மகிமை செய்யக்கூடியவர்களாக இருக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் வள்ளலே எம் இறைவா, புனிதரின் விழாவை கொடியேற்ற விழாவோடு தொடங்கியிருக்கும் நாங்கள் எங்கள் கடமைகளில் தெளிவான சிந்தையோடு இருக்கவும், புனிதரின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு
நன்றியுள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் இறைவா, புதிய ஆலய கட்டுமான பணியினை நிறைவாய் ஆசீர்வதியும். ஆலய பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் மக்கள் தங்களின் காணிக்கையை தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகன் வழியாக பெற்றுத்தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் அவநாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மௌனமாக கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இன்று சிறப்பு செய்கின்ற ஊர் நிர்வாகிகள் சாத்தம்பட்டி, உடையான்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டான்நிலைப்பட்டி, பாணிப்பட்டி இவர்கள் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படி, அவர்கள் செய்கின்ற எல்லா நிர்வாக பணிகளை ஆசிர்வதிக்கும்படியும், அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படி கெஞ்சி கேட்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும் என்று அடைகிறோம். இந்த திருப்பலி ஒப்படுகின்ற ராயப்பன் ஜெனிஃபர் கெவின் கிஷிஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடின அன்பு குழந்தைக்கு ஞானத்தை தருவீராக. சின்னப்பட்டையார் குடும்பம் பிலிப் மேரி மற்றும் வேளாங்கண்ணி செல்லா மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், இன்னும் டாரிக் டானியா படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பிலிப்புக்கு நல்ல சுகம் கிடைக்கும் நீ அருள் புரியும். மகுதுப்பட்டி ஒயிட் ரோஸ் மன்றத்தார் குடும்பத்திற்கு அன்பும் சமாதானம் இன்று செய்கின்ற இந்த அன்னதான உணவு, இதற்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் அதற்கு உபகாரிகள் ஒயிட் ரோஸ் மன்றத்தார், மகளிர் மன்றத்தார், அட்ரின் எலக்ட்ரிகல்ஸ், என்கே பெயிண்ட்ஸ் நாகம்பலம் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆஸ்வதியும். இந்த நவநாளுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதித்து வழி நடத்துவீராக. இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற தனசிலி மரிலூஸ் குடும்பத்தாரையும் கொன்செல்வாஸ் பர்னாஸ் குடும்பத்தாரையும் ஆஸ்வதித்து குடும்பத்தில் அன்பும் சமாதானம் இருக்க அருள் புரியும். ஆண்டவரே, புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நிதியுதவி கொடுத்த ஒவ்வொரு பங்கு மக்களையும், உறவினர் நண்பர்களையும் ஆஸ்வதியும். விசுவாச பரம்புகள் பேராயம் ரோம், லிட்டில்வே லண்டன் இவர்கள் உபகாரிகளை ஆஸ்வதியும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற கொல்லோன், பீட்டர் கேபர், ரோட்டன்பர்க் இன்னும் எல்லா நாடுகள் கேட்கக்கூடிய தொகையும் மக்கள் ஒவ்வொருவரும் தாராளமாக கொடுக்கக்கூடிய கிருபையை தந்து எங்களை வழி நடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லயோலா இன்னாசியார், இன்னும் இவ்வுலகில் மொக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்தமே மாறுமே, உண்மையின் உருவே, உன்னத திருவே, உலக
பரமதில் வாழுமே. பலியும் நீதானே, பகிர்வும் நீதானே, பணிவும் நீதானே, பலமும் நீதானே. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே, வசந்தமே வாழுமே. நன்மை வருமென்றே நினைந்து உண்டு வந்தோ, என்னில் வருமென்றே எங்கள் நல்லாயனே. நன்மை வருமென்றே நினைந்து உண்டு வந்தோ, என்னில் வருமென்றே எங்கள் நல்லாயனே. தாகமிடும் ஆத்துமம் தான் நீக்கும், தாகமிடும் ஆத்துமம் தான் நீக்கும். தாயின் குணம் கண்டோம் உன் மீதிலே, சிலுவை பலியினிலே முழு மனதும் இணைந்திடவே. சிறகின் நிழலினிலே எம்மை முழுதும் அணைப்பவரே. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே, வசந்தமே வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனித இஞ்ஞாசியாருடைய நவநாள் உற்சவத்தின் கொண்டாட்டத்தின் முதல் நாளில் இந்த கொடியேற்ற நிகழ்வை வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி எவ்வாறு கொலம்பியா நாட்டில் இஞ்ஞாசியார் எப்படிப்பட்ட புனிதராக இருக்கிறார், எங்கும் அவருடைய பணியாளர்கள் எவ்வாறு இறைவனை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு இரத்தின சுருக்கமாக வழங்கியவர் அருள்பணி முனைவர் கு ஆரோக்கியம் சபை
முதல்வர் புனித வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சி. தந்தை அவர்கள் கடந்த ஜூன் மாதம் இந்த புதிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்லூரி வளாகத்திற்கு பழையவர். காரணம், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் மனித வள துறையிலே அவர் ஒரு தலைமை ஒரு நிர்வாகியாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தார். எனவே இந்த துறையினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தார். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்களை நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தந்தை எப்போதும் அன்போடு நேர்மையோடு அணுகக்கூடியவர். இந்த கல்லணை ரோட்டில் இருக்கின்ற முல்லைக்கொடி கோலக்குடியுடைய பங்கு தந்தையாக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். அங்கு பிற்பட்ட மக்களுக்கு எத்தனையோ அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாது என்பது போல எந்த விதமான ஆடம்பரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய தந்தை. எனவே இந்த சிறப்பு பணிகளை, முதல்வர் பணியை நல்லமுறை நிறைவேற்ற, அதை வழிநடத்த அந்த கல்லூரியை இறைவன் அவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நாம் ஜெபித்து, இப்போது நம்முடைய மக்களின் சார்பாக, ஊர் மக்களின் சார்பாக சாத்தம்பட்டி ஊர் மேனேஜர் திரு குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்மோடு கூட இருப்பவர், நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த வந்திருக்கின்ற நம்முடைய நண்பர், நம்முடைய பரிச்சயமானவர், நமக்கு இன்னும் உரிமையாக பல வேலைகளை நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள். எனவே இந்த நிகழ்விலே தந்தை அவர்கள் வருகை புரிந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். உடையான்பட்டி பங்கு மேனேஜர் அவர்கள் இயேசுதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பழி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
அவருடைய திருவிழாவை தொடக்கும் நிகழ்வாக புனிதருடைய திருக்கொடியேற்ற திருநிகழ்வு தொடங்க இருக்கின்றது. நம்முடைய உடனடி தேவைகளில் ஒன்றை நம் உள்ளத்திலே எண்ணிக்கொள்வோம். நம்முடைய புனிதருடைய பரிந்துரை நம் தேவைகள் அனைத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் இயேசுவிடத்தில் பெற்றுக் கொடுக்கட்டும். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். சுட்டெருக்கு வெயிலில் தவித்து போன நாம் குளிர்ந்த காற்றில் நம்முடைய உள்ளமும் குளிர்ந்திருக்கின்றது. இயற்கை நமக்கு என்று மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நாம் நன்மழை வேண்டினோம். புனிதருடைய திருவிழா தொடக்க நாளில் அருள்மழையும் வான்மழையும் இணைந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்நேரத்தில் திருக்கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுத்து திருக்கொடியேற்ற வந்திருக்கக்கூடிய இயேசு சபை ஊழியர் தந்தை அவர்களை இன்முகத்துடன் மீண்டும் ஒருமுறை நாம் வரவேற்போம். புனிதரின் பேராலயம் ஒன்று நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஜெபம் தொடர்ந்து இதற்கு தேவையாக இருக்கிறது. இந்த கட்டுமான பணிக்கு பொருளுதவி செய்த நன்கொடையாளர்கள், உபகாரிகள், மேல்நாட்டு நிறுவனங்கள் அனைத்தையும் நாம் இப்பொழுது நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து இறைவன் நம்முடைய பாதுகாவலர் லயோலா இஞ்ஞாசியாருடைய பரிந்துரையால் சாத்தம்பட்டி சுற்றி இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் அருள்வாளிக்கின்ற அருமையான புனிதராக திறங்குகின்ற புனித இஞ்ஞாசியார் என்று இந்த திருப்பலி வைபவத்திலே இந்த பவனியிலே பங்கெடுத்தவர்களையும் இந்த நிகழ்வில் நேரடியாக கண்கூடாக புனிதருடைய திருக்கொடியேற்றத்தை காண வந்திருக்கின்ற அத்துணை பக்த கோடிகளையும் இஞ்ஞாசியாருடைய பேராலய திருத்தலம் பேருகையுடன் அவருடைய பேராலய நமக்கு உதவி கொண்டு ஜெபிப்புமாக. அன்பு தந்தை இறைவா, புனித லயோலா இஞ்ஞாசியாரை எங்கள் ஊரின் பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றே. உமக்கு நன்றி சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய உருவம் தாங்கிய கொடி வானுயர உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் அவருடைய உருவம் தாங்கிய கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களாம். இந்த கொடியானது எவ்வாறு வானுயர உயர்ந்து நிற்கின்றதோ அதே போன்று இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். மற்றும் இந்த பகுதியில் வாழுகின்ற எல்லா மக்களையும் குடும்பங்களையும் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களுடைய குடும்பங்களையும் நீரே வானுயர உயர்த்த செய்து எல்லா குடும்பங்களும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழவும் இந்த கொடியானது வானுயர்ந்து பறந்து எல்லோருக்கும் அன்பையும் ஆசிரையும் பல நலன்களையும் வரங்களையும் கொடுத்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவிற்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது கொடியேற்றப்படும். நாம் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நாம் புனிதரின் வழியாக நன்றி கூறுவோம். இறைவனின் தரிசனம் பெற்றவரே
இறைமகன் இயேசுவின் அழைப்பை பெற்றவனே. போக்கு தேடி உதவினீரே, இங்கு வாடும் மக்களுக்கு உதவிட மனம் தாருமே. தினமும் இறைவனை பலமுறை துதித்து மாற்றில் திளைத்தவரே, அன்னை மரியாவை தாயமாறு பக்தி கொண்டவரே. புகழுகின்றோம் நாங்கள் புகழுகின்றோம், புனிதரே உமை நாங்கள் புகழுகின்றோம். போற்றுகின்றோம் நாங்கள் போற்றுகின்றோம், உன் நாமம் எங்கே போற்றுகின்றோம். அது இறைவனின் மதிமையை அழகாய் பறைசாற்றுதையா, நன்மைகள் நாளும் செய்திட ஊக்கம் கொடுக்கிறையா. இயேசுவின் வழியில் மகிழ்வுடன் வாழ எம்மை தூண்டுதையா. வாழ்கவே புனித புகழ் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே புனித புகழ் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசுவின் நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசுவின் நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே புனித புகழ் வாழ்க தேசம் போற்றும் இயேசு சபையின் சுவாச காற்று, தேசம் போற்றும் தியாக ஊற்று என் யாசியார். இயேசு சபையின் சுவாச காற்று, தேசம் போற்றும் தியாக ஊற்று